Group 1 2019 போஸ்டர் டெஸ்ட் சீரிஸ் TNPSC.academy வெப்சைட்ல ஜெண்டர் ஸ்டடீஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்ஸ் அண்ட் 10 இண்டிவிஜுவல் மார்க் டெஸ்டா மொத்தம் 25 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதுக்கு TNPSC.academy வெப்சைட்ல மேல இருக்க Group 1 லிங்க் கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்து உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி பிளேஸ் ஆர்டர் கொடுங்க. பேமெண்ட் சக்சஸ் ஆனோன PDF உங்க மெயிலுக்கு வந்துரும். பிரிண்டட் மெட்டீரியல் 3 to 4 டேஸ்ல உங்க அட்ரஸ்க்கு கொரியர்ல வந்துரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ் வந்து பாலிட்டி ரிலேட்டட் கிளாஸு. நான் கிளாஸ் 19 கரண்ட் அஃபேர்ஸை சொல்லியிருந்தேன். ஆர்டினன்ஸை பற்றி லைட்டாக ஒரு அவுட்லே கொடுத்துருந்தேன். பட் ஆர்டினன்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் அண்ட் இந்த வருஷத்துக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட. ஸோ அதை இன்னைக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக ஆர்டினன்ஸ் மட்டும் தனியாக ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே ஃபைன். அவசர சட்டம், அவசரமாக ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு பேர் வந்து ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவர் வந்து கொண்டு வரதுக்கு 2 பேருக்கு இருக்குது, பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். 2 பேருமே ஆர்டினன்ஸ் ப்ரொமுல்கேட் பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பிரசிடென்ட் வந்து எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஆர்டிகல் 1, 2, 3 கீழே பிரசிடென்ட்டுக்கு வருது. கவர்னர் வந்து ஆர்டிகல் 2, 1, 3. இப்போ இது வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். பட் இந்த ஆர்டினன்ஸ்னால் என்ன, இது எப்போ பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இன்கேஸ் பார்லிமெண்ட்டில், அதாவது பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு, கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சம்மந்தப்பட்டது. ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லி 2 அவைகள் இருக்குது. இந்த 2 அவையில் ஒரு அவை அமர்வில் இல்லைன்னா கூட ஓகேவா, அந்த டைமில் வந்து ஒரு லா பாஸ் பண்ணணும்னா நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லா பாஸ் பண்ணுறதுக்கு 2லேயுமே வந்து அந்த லாவை 2 சபையிலையுமே வந்து அந்த லாவை பாஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று வந்து நாட் இன் செஷனில் இல்லைன்னா கூட பிரசிடென்ட் கேன் மேக் அன் ஆர்டினன்ஸ். ஓகேவா. இப்போ இதுவே நீங்கள் ஸ்டேட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா, ஸ்டேட்டில் கவர்னர், இப்போ ஸ்டேட்டில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பைகேமரல் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2மே இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்குது, மேலவை கீழவை. இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேவா. ஏதாவது ஒன்று செஷனில் இல்லைன்னா கூட கவர்னர் வந்து அந்த டைமில் ஒரு லா பாஸ் பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ மட்டும்தான், வி ஹேவ் ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்மள்ட்ட அசம்பிளி மட்டும்தான் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்மள்ட்ட கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்க போகும்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து செஷனில் இல்லைன்னா அந்த டைமில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து ஒரு லா பாஸ் பண்ணணும்னா அப்போ கவர்னர் வந்து பாஸ் பண்ணுவார். ஓகேவா. இதுக்கு வந்து இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அடிப்படையில் இவங்க அதை வந்து இம்பார்ட்டன்ட் கருதுவாங்கன்னா, அது வந்து பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா. டிஸ்கிரிப்ஷன் மத்தலப் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, ஓகே இது வந்து இம்பார்ட்டன்ட், இந்த விஷயம் வந்து நம்ம இப்போ ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அவர் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிடுவார். இப்போ இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டினன்ஸ் வந்து எவ்வளோ நாள் வேலிடாக இருக்கும். ஓகேவா. வேலிடிட்டி ஆஃப் ஆர்டினன்ஸ். ஓகே, வேலிடிட்டி ஆஃப் ஆர்டினன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க, அது அடுத்து என்ன பண்ணணும்னா அமர்வுக்கு வந்தோடனே, ஓகேவா, லோக்சபாவோ ராஜ்யசபா அமர்வுக்கு வந்து உடனே வந்து அதுக்கு முன்னாடி அதோட டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த ஆர்டினன்ஸை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் 6 வீக்ஸ் 6 வார காலகட்டத்துக்குள்ள அந்த எங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து அதை லா பாஸ் பண்ணணும். எப்போனா 6 வாரத்துக்குள்ளே அந்த லாவை வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணலைன்னா அந்த ஆர்டினன்ஸ் வந்து, அந்த சட்டம் வந்து நல்லாயிடும். இல்லை இந்த 6 வாரத்துக்கு முன்னாடியே கூட இதாகும். ஏன்னா இப்போ செஷன் ஆரம்பிச்சோன்னா நான் போய் சப்மிட் பண்ணிடுறேன், இந்த மாதிரி ஆர்டினன்ஸ் இருக்குது, அதை பாஸ் பண்ணுங்கன்னு. இவங்க வந்து இந்த 2 அசம்பிளி, ஏதாவது ஒரு அசம்பிளி வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கனாலுமே 6 வாரத்துக்கு முன்னாடியே அது வந்து அவ்வளோதான், நல்லாயிடும். ஓகேவா. சேம் கவர்னருக்கு அதே மாதிரி தான். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து அதை சப்மிட் பண்ணி 6 வார காலகட்டத்துக்குள்ளே அவங்க லாவை பாஸ் பண்ணலைன்னா அது வந்து நல் அண்ட் வாய்ட் ஆயிரும். ஓகேவா. அப்போது மேக்ஸிமம் லைஃப் ஆஃப் ஆர்டினன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 months + 6 weeks. இது ஏன் 6 months + 6 weeks பார்த்தீங்கன்னா, ஒரு அசம்பிளி மீட்டிங்க்கும் அடுத்த அசம்பிளி மீட்டிங்க்கும் 6 months தான் மேக்ஸிமம் கேப் இருக்க முடியும். இப்போ ஒரு அசம்பிளி மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்த அசம்பிளி வர்றதுக்கு அது வந்து 6 months ஆகிடும். ஸோ 6 months வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சப்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க 6 வார காலத்தில் வந்து அதை பாஸ் பண்ணலாங்கிறத பார்க்க முடியும். ஸோ அப்போ ஒரு ஆர்டினன்ஸோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6 months + 6 weeks. ஓகேவா. சேம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குமே நமக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்தில் 2 தடவை அது மினிமம் வந்து கூடியிருக்கணும், அவை கூடியிருக்கணும். அப்போ அதுக்கும் சேம் தான். ஸோ ஆர்டினன்ஸோட லைஃப் பார்த்தீங்கன்னா 6 months and 6 weeks. இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலில் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து இது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு வித் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அவர் வந்து அதில் லா பாஸ் பண்ணலாம், அதாவது ஆர்டினன்ஸ் மேக் பண்ணலாம்னு இருந்துச்சு. பிரசிடென்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா 1970 கூப்பர் கேஸ், இதை இன்னொன்று நேஷனல் பேங்க் நேஷனலைசேஷன் கேஸ்ன்பாங்க ப்ராப்பராக. இந்த பேங்க் நேஷனலைசேஷன் கேஸில் கூப்பர் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டோட அந்த முடிவு இருக்குல்ல, ஒரு ஆளாக பாஸ் பண்ணுறாருல, அது சப்ஜெக்ட் டு கோர்ட் ரிவ்யூ, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம், அது வந்து வேற இல்லையான்னு பண்ணலான்னு சொல்லி 1970 நடந்த கூப்பர் கேஸில் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. இப்போ இந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 38th அமெண்ட்மெண்ட்டில் ஒரு லா அமெண்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தான் ஃபைனல், யார் பிரசிடென்ட் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல், அது வந்து நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க. இதை மறுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்டில்
இல்லை இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆடியன்ஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை எதிர்த்து வந்து கோர்ட்டில் கேஸ் போடலாம். இது வந்து வேலிடு கிடையாதுன்னு நம்ம கேஸ் போடலாமான்னு கேட்டால் போடலாம். 38th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் வந்துச்சு? 1975. இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வராங்க? 1978. ஓகேவா? இது டிஎன்பிசிக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம்லாம் டிஎன்பிசிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. 38th அமெண்ட்மெண்ட் வந்து 1975, 44th 1978. ஓகேவா? இது எது ரிலேட்டட்னா ஆர்டினன்ஸ் ரிலேட்டட், அவர் மேக் பண்ணுற ஆர்டினன்ஸ் ரிலேட்டடுக்குள்ளது. ஓகேவா? இப்போது இந்த ஆர்டினன்ஸ் வந்து அதோட ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்ப்போம். எதில் மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு பார்லிமெண்ட் லா மாதிரி தான். பார்லிமெண்ட் எந்தெந்த விஷயத்துலலாம் லா மேக் பண்ணலாமோ அந்த விஷயத்துலலாம் பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எந்தெந்த விஷயத்துலலாம் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லா பாஸ் பண்ணலாமோ அதுலலாம் வந்து அந்த 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 விஷயங்கள்லாம் கவர்னர் வந்து ஆர்டினன்ஸ் மேக் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து சப்போஸ் பார்லிமெண்ட் டீல் பண்ணாத ஒரு விஷயம் இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஸ்டேட் வந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுது, கவர்னர் பாஸ் பண்ணான்னு கேட்டால் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே அது வேலிடு கிடையாது, நல் அண்ட் வாய்ட் ஆகிடும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்லிமெண்ட்டால் லா எனாக்ட் பண்ண முடியுமோ அதில் வந்து பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் ஸ்டேட் என்னெல்லாம் லா பாஸ் அவங்க லா கிரியேட் பண்ண முடியும் தான் சொல்லி லா கிரியேட் பண்ண முடியுமோ அதுக்கு தான் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ பிரசிடென்ட்டும் என்னன்னா எனி டைம் தே கேன் வித்ட்ரா அண்ட் ஆர்டினன்ஸ். ஓகேவா? கவர்னர் தான் தே கேன் வித்ட்ரா ஆர்டினன்ஸ் அட் எனி டைம். அவங்களால ஒரு ஆர்டினன்ஸை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இந்த வித்ட்ரா ப்ரொமுல்கேஷன் அண்டு வித்ட்ரா, ப்ரொமுல்கேஷன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, வித்ட்ரா இது ரெண்டுமே அவர் டிஸ்கிரிஷனெல்லாம் பண்ண முடியாது, அவர் தனிப்பட்டலாம் பண்ண முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் அவருக்கு இருக்கணும். அவர் அவங்களை கன்சல்ட் பண்ணி தான் அதை பண்ண முடியும். ஓகேவா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் இருக்கணும். இப்போ இது சென்ட்ரல்னா பிரைம் மினிஸ்டர் ஹெட்டாக இருப்பார், ஸ்டேட்னா சீஃப் மினிஸ்டர் ஹெட்டாக இருப்பார். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அவங்களோட கன்சல்ட் பண்ணி தான் இந்த வித்ட்ரா ஆர்டினன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அவரால். ஓகேவா? ஆர்டினன்ஸ் வந்து கேன் பி ரெட்ரோஸ்பெக்டிவ். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பாருங்கள். ரெட்ரோஸ்பெக்டிவ்னா பேக் டேட். ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்டினன்ஸ் நான் பாஸ் பண்ணுறது பேக் டேட்டா. இப்போ இன்றைக்கி நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2018 பாஸ் பண்ணுறத நான் 2017 அந்த சட்டம் வந்து அமலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட்ரோஸ்பெக்டிவாக என்னால் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஒரு விஷயம், இட் கேன் மாடிஃபை ஆர் ரிப்பீல் எனி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், எனி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எனி ஆர்டினன்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்டினன்ஸ் இருக்கா அதையுமே இன்னொரு ஆர்டினன்ஸ் மூலமாக என்னால் மாடிஃபை பண்ண முடியும், ரிப்பீலும் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் மூலமாக என்னால் டேக்ஸ் லா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் என்னால் ஆர்டினன்ஸ் வச்சு கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆர்டினன்ஸ் கேனாட் டேக் அவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கான்ஸ்டியூஷன் என்னால் ஆர்டினன்ஸ் மூலமாக அமெண்ட் பண்ண முடியாது, ஆர்டினன்ஸ் மூலமாக என்னால் ஃபண்டமெண்டல் ரைட்டை ரிப்பீல் பண்ண முடியாது. ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுட் வரும், ஒரு தடவை கூட கேட்டுதாங்கன்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட் கேன் ஃபார்ம் அன் ஆர்டினன்ஸ் ஒன்லி ஆன் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆர்டினன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்கன்னா தப்பு. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? அவர் வந்து நேஷனல் எமர்ஜென்சி இல்லாத அப்பயுமே பிரசிடென்ட் கேன் மேக் அன் ஆர்டினன்ஸ். இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்தா டக்கு நமக்கு எக்ஸாம்பிள் என்ன தோணிடும்னா ஆமாம் நேஷனல் எமர்ஜென்சி தான் அவசர சட்டம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணிடும். பட் அப்படி கிடையாது. நார்மல் டைம்லேயே ஓகேவா? இன்டர்னல் வார், அக்ரெஷன், ஆர்ம்டு ரிபெலியன் இல்லாத அப்போ கூட பிரசிடென்ட்டால் ஆர்டினன்ஸ் மேக் பண்ண முடியும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் எல்லாமே. பட் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து அது மாறுபடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஒரு ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அவருக்கு யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனும் தேவையில்லை. அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் வந்து ஒரு சஜஷன் கேட்டுலாம் பண்ணணும் அவருக்கு அவசியம் கிடையாது. ஆனால் கவர்னர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பிரசிடென்ட்டை வாங்கணும். எந்த மாதிரி இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட கையெழுத்து தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள். அதே மாதிரி ஒரு பீரியடில் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கவர்னர் என்ன பண்ணியிருப்பார், பிரசிடென்ட்டோட கையெழுத்து சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பார். பட் பிரசிடென்ட் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். திரும்ப அது இதானக்கா மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் அதே சப்ஜெக்டில் ஓகேவா கிரியேட் பண்ணி இப்போ கவர்னர் மட்டும் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ஸ்டேட்டில். ஏன்னா ஆல்ரெடி அதே சப்ஜெக்ட் மேட்டர் பிரசிடென்ட்டுக்கு அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க, பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னா இப்போ அதே சப்ஜெக்ட் இன்னொரு லா வரணும்னா கவர்னர் மறுபடியும் பண்ண முடியாது, அவர் மறுபடியும் அதை பிரசிடென்ட்டுக்கு தான் அனுப்பணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கவர்னர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணும். பட் பிரசிடென்ட் வந்து யார்ட்டையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். பட் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். 1987 ஓகேவா டிசி வத்வா கேஸ்
இந்த கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தீர்ப்பு வருது என்ன, அது கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுது பார்த்தீங்கன்னா, 1967 இருந்து 1981 இந்த பீரியடுக்குள்ள பீகார் கவர்னர் வந்து 256 ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அவை கூடும்போது அவங்கள்ட்ட போகும், அவங்கள எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது லேப்ஸ் ஆயிரும். ஓகேவா? மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார்னா அதே ஆர்டினன்ஸை கிரியேட் பண்ணுவார், மறுபடியும் அது அவைக்கு போகும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 250 ஆர்டினன்ஸும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 14 வருஷம் வரைக்கும் இப்படியே இருந்திருக்கு. இப்போ இதை எதிர்த்து கேஸ் போட்டோன்னே அந்த கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபார்முலேஷன் ஒரே மாதிரி வேர்டை கூட மாற்றாம ரீஃபார்முலேஷன் திரும்ப திரும்ப பண்ணுறது வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிட் கிடையாது, இட் இஸ் அஃபென்ஸ் டு கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் பவர் டு மேக் அன் ஆர்டினன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அண்ட் சப்ஸ்டிடியூட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லா மேக்கிங். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்பெஷல் பவர் தான் இது, இதை வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு லா பாஸ் ஆகணும்னா 2 அவையிலையும் பாஸ் ஆகணும் இல்லைங்களா? அப்போ வந்து கவர்னர் நினைக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து திரும்ப திரும்ப பண்ணால் அப்போ அந்த லா சட்டத்திலேயே அது அமல்லே இருந்துட்டு இருக்கும். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது இருந்துமே அது திரும்ப திரும்ப அந்த லா ஆக்டில் இருக்குன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிட் கிடையாதுல்ல. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருக்காங்க, அவங்க வேலிட் இல்லைன்ட்டாங்க. நீ மறுபடியும் அதே சப்ஜெக்ட்டில் மறுபடியும் ஒரு ஆர்டினன்ஸை போட்டு மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு அது ஒர்க் பண்ண வேண்டியது, மறுபடியும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் ஆர்டினன்ஸை பற்றி, நான் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைவாய்ப்பு சட்டத்தை பற்றி ஏற்றி நான் ஒரு ஆர்டினன்ஸ் பண்ணி அந்த சட்டத்தின் மூலமாக நிறைய பேருக்கு இப்போ ஜாப் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் 6 மாதமோ 3 மாதமோ கழித்து அவை கூடும்போது அந்த சட்டத்தை கொண்டு போய் நம்ம அசம்பிளிலேயோ பார்லிமெண்ட்லேயோ வைக்கிறோம். அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வேலை போயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஈவன் வந்து பாஸ் ஆகலைன்னா கூட, பார்லிமெண்ட்டாலேயோ அசம்பிளியாலோ பாஸ் பண்ண முடியலன்னா கூட அந்த சட்டத்து மூலமாக நடந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டே டு எக்ஸிஸ்ட், அது இருக்கும். ஓகேவா? அதை அவங்களால ரிப்பீல் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இவ்வளோ தான் மேக்ஸிமம் இருக்குது. நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணுறதுனா பிரசிடென்ட்டுக்கு கவர்னருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நம்ம டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் செஷன், ஒரு செஷன் வந்து இல்லைனா கூட அவங்க வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு லா ஏற்றுறதுக்கு வந்து 2 செஷனில் அப்ரூவல் வாங்கணும். அப்போ ஒரு செஷன் இல்லைன்னா அப்போ நான் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா எனக்கு அவசரமாக தேவைப்படுதுன்னா ஆர்டினன்ஸ் மூலமாக தான் அது போக முடியும். ஃபைன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஆர்டினன்ஸ் பார்த்துட்டோம். நான் வந்து அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருந்த மாதிரி நேஷனல் கவுன்சில் ஃபார் எஸ்சிஸ், நேஷனல் கவுன்சில் ஃபார் எஸ்டிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு கன்டினியூஸாக வீடியோஸ் வரும். இந்த 20 days இன்னும் எக்ஸாம் 20-25 days இருக்குது. இதில் வந்து நம்ம வேரியஸ் டாபிக் கவர் பண்ணுவோம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் 1 2019க்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் டவுட்ஸ் வந்து யூடியூப் கீழே நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். ஒரு சில பேருக்கு நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும், ஒரு சில பேருக்கு நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், tnpscacademy@gmail.com உங்களோட டவுட்ஸை tnpscacademy@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா நம்ம மெயிலே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தட் எங்களுக்கு அது த்ரெட் இருக்கும். நீங்கள் யார் எப்போ கேட்டிருக்கீங்க, இந்த டவுட் அந்த கேட்டிங்கன்னா எனக்கு த்ரெட் வந்துகிட்டே இருக்கும் அந்த ரிப்ளைல வர போகும்போது. யூடியூப் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில டைம் உங்களுக்கு ரிப்ளை வரலாம், ஒரு சில டைம் ரிப்ளை வராமல் போகலாம். பட் டிஎன்பிசி அகாடமிக்கு அனுப்பிச்சிங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட டவுட் வந்து 24 to 48 hours கன்சர்ன் ஸ்டாஃப் எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் டவுட் கேட்குறீங்களோ அந்த கன்சர்ன் ஸ்டாஃப்ஸ் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் ஆன் இமெயில். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.